வணக்கம். அதிரடியின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் ஆலயம் ஒன்றின் திருவிழாவின் போது இடம்பெற்ற விபரீதம். கண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மின் விளக்குகளை பறிமுதல் செய்த போலீசார் தொடரும் விசாரணை. வாகன உரிமையாளர்களின் வாகனங்களுக்கு வந்துள்ள பெரும் ஆபத்து. அவசர எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ள போலீசார். சுட்டிக்காட்டப்பட்டுள்ள முக்கிய விடயங்கள். மக்களே அவதானம். சுரேஷ் சாலேவை பயங்கரவாதியாக்குகிறதாம் அரசாங்கம். மீண்டும் அரசாங்கத்திற்கு எதிராக போர்க்கொடி தூக்கும் முக்கிய புள்ளி. சுட்டிக்காட்டப்பட்டுள்ள விடயங்கள். சிஐடியினரால் திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட நாமல். பல மணி நேர வாக்குமூலம். விசாரணையில் சிக்கும் ராஜபக்ச குடும்பம். அர்ச்சுனா எம்பியின் கடைசி நாடாளுமன்ற உரை. மன்னிப்பு கோரிய சம்பவம். நாட்டில் இஞ்சி பயன்படுத்தும் மக்களுக்கு வந்த அவசர எச்சரிக்கை. பரவும் நோய். விவசாய திணைக்களம் வெளியிட்ட தகவல். அதிரடி காட்டும் அனுரவின் திட்டம். நாடளாவிய ரீதியில் அடுத்தடுத்து சுற்றி வளைக்கப்பட்ட நூற்றுக்கணக்கானோர். விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள். வரலாற்றில் மிகவும் தீவிரமான வெப்பத்தாக்கம். பிரித்தானியாவின் வானிலை ஆய்வு மையம் விடுத்த அவசர எச்சரிக்கை. சுட்டிக்காட்டப்பட்டுள்ள அதிர்ச்சி தரும் விடயங்கள். 12 வயது பேத்திக்கு தாத்தா செய்த மோசமான செயல். தமிழர் பகுதிகளை அதிர வைத்த சம்பவம். நீதிமன்றம் வழங்கிய உச்சபட்ச தண்டனை. நடந்தது என்ன? போலியான கனேடிய பாஸ்போர்ட்டுடன் தாய்வானில் திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட இலங்கை பிரஜை. விசாரணையில் வெளியான உண்மை. யாழில் காதல் தோல்வியால் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த இளைஞர். எழுதி வைக்கப்பட்ட கடிதம். தொடரும் விசாரணை. தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாடாளுமன்றத்தில் மக்கள் நலன் சார்ந்த மற்றும் நாட்டின் முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்படும் சந்தர்ப்பங்களில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவைக்கு சமூகம் அளிக்காமல் தட்டி கழிப்பதாக யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் தங்களது கடமைகளை உரிய முறையில் நிறைவேற்ற தவறுகின்றனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற தனது இறுதி உரையின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் உரையாற்றிய ராமநாதன் அர்ஜுனா, நாட்டின் முக்கிய பிரச்சினைகள் மற்றும் மக்கள் நலன் சார்ந்த விவாதங்கள் இடம்பெறும் சந்தர்ப்பங்களில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு சமூகம் அளிக்காமல் தட்டி கழிப்பதாக தெரிவித்துள்ளார். கடந்த 2021 ஆண்டு எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் இலங்கை கடற்பரப்பில் தீப்பற்றி எரிந்ததன் காரணமாக நாட்டின் கடல் சூழலியலுக்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சம்பவத்திற்காக இலங்கைக்கு சட்டப்பூர்வமாக கிடைக்க வேண்டிய பில்லியன் கணக்கான அமெரிக்க டாலர் இழப்பீட்டுத் தொகை அதிகார தரப்பினரின் முறையற்ற தலையீடுகள் காரணமாக மிக குறைந்த தொகையாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் ராமநாதன் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். இதேவேளை இதுவே நாடாளுமன்றத்தில் தாம் ஆற்றும் கடைசி உரையாக இருக்கக்கூடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற சபை நடவடிக்கைகளின் போது அல்லது தனது பேச்சின் மூலம் எவருடைய மனதாவது புண்பட்டிருந்தால் அல்லது நாடாளுமன்றத்தின் கண்ணியத்திற்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அதற்காக சபையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களிடமும் மனப்பூர்வமான மன்னிப்பு கோருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த கால போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களின் உண்மையான குரலாக தான் நாடாளுமன்றத்தில் செயற்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நீதியும் நிவாரணமும் வழங்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் நாட்டின் பொருளாதார சீரழிவு மற்றும் சட்டவிரோத செயல்களுக்கு பொறுப்பானவர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு பிரான்பற்று முருகன் ஆலயத்தில் நடைபெற்ற திருவிழாவின் போது நூற்றுக்கணக்கானோர் கண் பாதிப்புக்கு உள்ளான சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறித்த ஆலய திருவிழாவின் போது அதிக சக்தி கொண்ட மின் விளக்குகள் மற்றும் லேசர் ஒளி கீற்றுகள் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் நிலையில் அவற்றின் காரணமாகவே பொதுமக்களுக்கு கண் பாதிப்பு ஏற்பட்டதா என்பது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய ஆலய வளாகத்தில் பொருத்தப்பட்டிருந்த அதிக சக்தி கொண்ட சீன தயாரிப்பு மின் விளக்குகள் சிலவற்றை இளவாலை காவல்துறையினர் கையகப்படுத்தி எடுத்துச் சென்றுள்ளனர். கையகப்படுத்தப்பட்ட மின் விளக்குகள் தற்போது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றன. அவற்றின் மின்சக்தி அளவு, பயன்பாட்டு தன்மை மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அவை அனுமதிக்கப்பட்டவையா அல்லது தடை செய்யப்பட்டவையா என்பது தொடர்பிலும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பான மின் விளக்குகளை வைத்திருந்த நபர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டு சந்தேக நபர் விசாரணைகளின் பின்னர் மெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபரை எதிர்வரும் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை குறித்து ஆலய திருவிழாவில் ஏற்பட்ட கண் பாதிப்பு காரணமாக இதுவரை 385 பேர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் ரே சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களில் சிலர் தெள்ளிப்பள்ளி ஆதார வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கண் பாதிப்புக்கு உள்ளானவர்களில் கண்களில் எரிச்சல், சிவத்தல், நீர் வருதல், வலி மற்றும் பார்வை மங்குதல் உள்ளிட்ட அறிகுறிகள் காணப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை வழங்குவதற்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் தனியான விடுதியொன்றும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் மேலதிக வைத்தியர்கள், தாதியர்கள் மற்றும் ஊழியர்களின் பங்களிப்புடன் சிகிச்சை மற்றும் மருத்துவ கண்காணிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இம்முறை உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் இருவரும் மேலதிக சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளதுடன் அவர்களை தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் வைத்திருக்குமாறு பெற்றோருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் கண்களில் எரிச்சல், சிவத்தல், நீர்வருதல், வலி அல்லது பார்வையில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் அதனை அலட்சியம் செய்யாமல் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு செல்லுமாறு சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். குறிப்பாக குறித்த திருவிழாவில் கலந்து கொண்ட சிறுவர்கள், பெண்கள் உள்ளிட்ட அனைவரும் தங்களது கண்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை அவதானிக்குமாறும் கண்களை தேய்க்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவ ஆலோசனையின்றி எந்த ஒரு கண் மருந்தையும் பயன்படுத்த வேண்டாம் எனவும் சந்தேகம் ஏற்பட்டாலும் உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெறுமாறும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் கண் வைத்திய நிபுணர் வைத்தியர் எம் மலரவன் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஆலய திருவிழாவின் போது அதிகளவான வான வேடிக்கைகள் மற்றும் லேசர் ஒளிக்கீற்றுகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேபோன்று நவாலி அந்தரன் பகுதியில் நடைபெற்ற ஆலய திருவிழாவின் போது வான வேடிக்கையினால் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் பனைமரம் ஒன்றும் பாதுகாப்பு வேலையும் தீப்பற்றி எரிந்ததுடன் சில பொதுமக்களும் பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவங்கள் தொடர்பில் கவலை வெளியிட்டுள்ள யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் ஆலய நிர்வாகங்கள் மற்றும் மதகுருமார்கள் உள்ளிட்டு அனைத்து பொறுப்பு கூற வேண்டிய தரப்பினரும் சமூக பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். தேவையற்ற ஒளிபெருக்கி பயன்பாடு, அதிகளவான பட்டாசு மற்றும் வான வேடிக்கைகள், அதிக சக்தி கொண்ட லேசர் ஒளிக்கீற்றுகள் உள்ளிட்ட பொதுமக்களின் பாதுகாப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய செயற்பாடுகளை தவிர்க்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பை விட எந்த ஒரு திருவிழா கொண்டாட்டமும் முக்கியமானது அல்ல எனவும் எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாத வகையில் ஆலய நிர்வாகங்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். 12 வயதுடைய தனது பேத்தியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் 81 வயதுடைய முதியவர் ஒருவருக்கு 15 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜா தீர்ப்பளித்துள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் போகசேவ காவல்துறை பிரிவுக்குட்பட்ட வெகரதென்ன பகுதியில் இந்த குற்றச்செயல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் இடம்பெற்ற போது குறித்த எதிரிக்கு 76 வயது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான குற்றப்பத்திரிகை 2024ஆம் ஆண்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதுடன் வழக்கு விசாரணை தொடர்ந்து இடம்பெற்று வந்தன. வழக்கு விசாரணையின் போது எதிரியின் தரப்பில் அவரது 81 வயது முதுமையை கருத்தில் கொண்டு அவருக்கு கருணை காட்டுமாறு நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. எனினும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் இயற்கை பாதுகாவலர்களில் ஒருவரான அவரது பாட்டனாரே இந்த குற்றத்தை புரிந்துள்ளமை சிறுமிக்கு ஏற்பட்டுள்ள கடுமையான உளவியல் பாதிப்புகள் மற்றும் அவரது கல்வி தடைப்பட்டமை ஆகிய விடயங்களை நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துள்ளது. இதனையடுத்து எதிரிக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நியாயமான சந்தேகத்திற்கு அப்பால் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தீர்மானித்த நீதிமன்றம் அவரது வயதை கருத்தில் கொண்டு தண்டனையில் சலுகை வழங்காமல் தீர்ப்பளித்துள்ளது. அதன்படி எதிரிக்கு 15 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. அபராத தொகையை செலுத்த தவறினால் மேலும் 1 வருட சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
அந்த நஷ்ட ஈட்டுத் தொகையை செலுத்த தவறினால் மேலும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அரசு சட்டவாதியினால் முன்வைக்கப்பட்ட சாட்சிகள் மற்றும் ஆவணங்களின் அடிப்படையில் குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு அப்பால் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில் அரசு சட்டவாதி ஸ்ரீ சிவஸ்கந்த ஸ்ரீ நெறிப்படுத்தியிருந்தார். இஞ்சி அழுகல் நோய் தொடர்பில் அவதானமாக செயல்படுமாறு ஏற்றுமதி விவசாய திணைக்களம் விவசாயிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இஞ்சி பயிர்களில் இந்நோய் தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தக பயிரான இஞ்சி தற்போது குருநாகல், கண்டி, மாத்தளை, அம்பாறை உள்ளிட்ட பல பகுதிகளில் 2000 ஹெக்டேருக்கும் அதிகமான நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டுள்ளதாக ஏற்றுமதி விவசாய திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தமயந்தி சமரசிங்க தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இஞ்சி பயிர்களில் ஏற்கனவே அழுகல் நோய் தாக்கம் ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டால் பாதிக்கப்பட்ட பயிர்களை அகற்றி எரித்து அழிக்குமாறு விவசாயிகளுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் நோய் மேலும் பரவுவதை தடுக்கும் வகையில் விவசாயிகள் தமது இஞ்சி பயிர்களை தொடர்ந்து கண்காணித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் ஏற்றுமதி விவசாய திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் கடந்த 24 மணி நேரத்தில் முன்னெடுக்கப்பட்ட முழு நாடுமே ஒன்றாக நடவடிக்கையின் மூலம் 751 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 4 பேருக்கு எதிராக தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளதாகவும் மேலும் 3 புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை நேற்று மாத்திரம் நாடளாவிய ரீதியில் 753 முழுமையான சுற்றிவளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் போதைப்பொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்துதல், போதைப்பொருளுக்கான கேள்வியை குறைத்தல், போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்தல், போதைக்கு அடிமையானவர்கள் புனர்வாழ்வுக்கு உட்படுத்துதல் மற்றும் போதைப்பொருள் துஷ்பிரயோகத்தை தடுப்பது ஆகிய நோக்கங்களுடன் முழு நாடுமே ஒன்றாக என்ற தேசிய நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கார்கள், மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் திருடப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் FU வுட்லர் தெரிவித்துள்ளார். வாகன உரிமையாளர்களின் கவனக்குறைவும் வாகனங்களை பாதுகாப்பற்ற முறையில் நிறுத்துவதும் இவ்வாறான திருட்டு சம்பவங்களுக்கு முக்கிய காரணங்களாக அமைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுமக்களின் வாகனங்கள் மற்றும் உரிமைகளை பாதுகாப்பது தொடர்பில் கொழும்பில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர், தற்போது கார்கள், மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் திருடப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இதற்கு வாகன உரிமையாளர்களின் கவனக்குறைவு முக்கிய காரணமாக உள்ளது. குறிப்பாக மோட்டார் சைக்கிள்களின் என்ஜின் இயக்கத்தில் இருக்கும் நிலையிலேயே அவற்றை விட்டுச் செல்வது, சாவியை வாகனத்தின் திறப்பு துளையிலேயே விட்டுச் செல்வது போன்ற கவனக்குறைவான செயற்பாடுகளில் பொதுமக்கள் ஈடுபடுகின்றனர். அத்துடன் தொலைபேசிகள், மடிக்கணினிகள், பணம் உள்ளிட்ட பெறுமதியான பொருட்களையும் வாகனங்களில் கவனக்குறைவாக விட்டுச் செல்வதாகவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். எனவே பொதுமக்கள் வாகனங்களை நிறுத்தும் போது பாதுகாப்பற்ற மற்றும் தனிமையான இடங்களை தவிர்த்து பகல் மற்றும் இரவு நேரங்களிலும் பாதுகாப்பான இடங்களில் வாகனங்களை நிறுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு பணியாளர்கள் உள்ள இடங்களை தேர்ந்தெடுப்பதுடன் CCTV கண்காணிப்பு வசதிகள் காணப்படும் பகுதிகளில் வாகனங்களை நிறுத்துவது பாதுகாப்பானதாக அமையும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வாகனங்களில் ஒளி எச்சரிக்கை அமைப்புகள் மற்றும் GPS கருவிகளை பொருத்துவதும், வாகனங்களின் புகைப்படங்களை பாதுகாப்பாக நகலெடுத்து வைத்திருப்பதும் வாகன திருட்டுக்களை தடுப்பதற்கு உதவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான நபர்களின் நடமாட்டத்தை அவதானித்தால் உடனடியாக காவல்துறையின் 24 மணி நேர அவசர தொலைபேசி இலக்கங்களான 119 அல்லது 118 ஆகிய இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு தகவல் வழங்குமாறு பொதுமக்களுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் விழிப்புணர்வும் பொறுப்பான நடத்தையுமே குற்றவாளிகளுக்கான வாய்ப்புகளை முற்றாக குறைக்க உதவும் என காவல்துறை ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார்.
நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச காவல்துறை நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் சுமார் 6 மணி நேரம் வாக்குமூலம் அளித்த பின்னர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார். நடைபெற்று வரும் விசாரணை ஒன்றுடன் தொடர்புடையதாக விடுக்கப்பட்ட அழைப்பாணைக்கு அமைய நாமல் ராஜபக்ச இன்று காலை நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகி இருந்தார். இதன்போது குறித்த விசாரணையின் ஒரு பகுதியாக புலனாய்வாளர்களிடம் அவர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். சுமார் 6 மணி நேரம் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் நாமல் ராஜபக்ச நிதி குற்ற புலனாய்வு பிரிவின் வளாகத்திலிருந்து வெளியேறியுள்ளார். நிலுவையில் உள்ள விசாரணை தொடர்பாக வழங்கப்பட்ட அழைப்பாணைக்கு அமையவே அவர் இன்று காலை அங்கு சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் நாமல் ராஜபக்சவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை எந்த விடயம் தொடர்பானது என்பது குறித்து மேலதிக தகவல்கள் இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. சுரேஷாலை போன்ற வீரர்களை அரசாங்கம் பயங்கரவாதிகளாக காட்ட முயற்சிப்பதாக கலகுடு அத்தே ஞானசார தேரர் குற்றம் சாட்டியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் முன்னாள் அரச புலனாய்வு பிரதானி சுரேஷாலை கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடத்தப்பட்ட கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த கலகுடகத்தே ஞானசார தேரர் சில முக்கியமான வரலாற்று உண்மைகளை நினைவுபடுத்த விரும்புவதாக தெரிவித்துள்ளார். 1971 ஆண்டு மக்கள் விடுதலை முன்னணி கிளர்ச்சியின் போது 4000 முதல் 5000 பேர் வரையிலும் 1987 முதல் 1989 ஆண்டு வரையான காலப்பகுதியில் 40,000 முதல் 80,000 பேர் வரையிலும் கொல்லப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அன்று தவறான பாதையில் சென்று கொலைகளில் ஈடுபட்டவர்கள் பின்னர் ஜனநாயக அரசியலுக்கு வந்து மனித உரிமைகள் தொடர்பில் பேச முடிந்தால் அதே உரிமையை சஹ்ரான் குழுவினருக்கும் சிறையில் உள்ள விடுதலை புலிகள் உறுப்பினர்களுக்கும் நாட்டை பாதுகாப்பதற்காக போராடி தற்போது சிறையில் உள்ள போர் வீரர்களுக்கு ஏன் வழங்க முடியாது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். 1983 ஆண்டு முதல் 2009 ஆண்டு வரையான காலப்பகுதியில் வடக்கில் நிலவிய பயங்கரவாதத்தினால் 27,000 போர் வீரர்களை நாடு இழந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளை ராணுவ ரீதியாக தோற்கடிப்பதாக பாதுகாப்பு படையினர் நடவடிக்கைகளை எடுத்த போது அவர்களுக்கு தேவையான புலனாய்வு ஆதரவை அதிகளவில் வழங்கியவர்கள் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர்களை எனவும் கலகுட அத்தே ஞானசார தேரர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் 1990களில் உருவான ஆயுத குழுக்கள் அல் கொய்தா, போகோ ஹராம் மற்றும் ISIS போன்ற அமைப்புகளின் செல்வாக்கினால் வஹாபி தீவிரவாதத்திற்கு இரையானதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சுரேசாலை போன்ற புலனாய்வு அதிகாரிகள் இந்த வஹாபி பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை பாதுகாப்பதற்காக பாடுபட்டவர்கள் எனவும் அவர் கூறியுள்ளார். இவ்வாறான போர் வீரர்களை பயங்கரவாதிகளாக காட்டுவதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய அவர், ஆயினும் வழக்குகள் தொடரப்பட்டாலும் சிறையில் அடைக்கப்பட்டாலும் தமது தேசிய பொறுப்பையும் சமாதான பொறுப்பையும் கைவிடப் போவதில்லை எனவும் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டில் உருவாகி வரும் எல்னினோ காலநிலை நிகழ்வு கடந்த ஒரு நூற்றாண்டுக்கு அதிகமான காலப்பகுதியில் பதிவான மிக தீவிரமான எல்னினோ நிகழ்வாக அமையக்கூடும் என பிரித்தானியாவின் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. பொதுவாக எல்னினோ நிகழ்வின் போது பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பு வெப்பநிலை 1 முதல் 2 பாகை செல்சியஸ் வரை அதிகரிக்கும். எனினும் எதிர்வரும் மாதங்களில் கடலின் மேற்பரப்பு வெப்பநிலை 3 பாகை செல்சியஸுக்கும் அதிகமாக உயரக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளதாக பிரித்தானிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட நீண்டகால வானிலை கணிப்பு பிரிவின் தலைவர் பேராசிரியர் ஆடம் ஸ்கைப், இது முன் எப்போதும் இல்லாத வகையில் தீவிரமான காலநிலை நிகழ்வாக அமையக்கூடும் என தெரிவித்துள்ளார். தமது கணிப்புகளில் இதுவரை இவ்வளவு வலுவான எல்னினோ சமிஞ்சையை தாம் கண்டதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எல்னினோ நிகழ்வு தீவிரமடையும் பட்சத்தில் தென் அமெரிக்கா, மேற்கு பசிபிக் பிராந்தியம், தென்னாப்பிரிக்கா மற்றும் வடகிழக்கு ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான வறட்சி ஏற்படும் அபாயம் நிலவுவதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை பிரித்தானியா உள்ளிட்ட வடமேற்கு ஐரோப்பிய நாடுகளில் எதிர்வரும் இலையுதிர் மற்றும் குளிர்காலங்களில் அதிகளவான மழை மற்றும் புயல் நிலைமைகள் ஏற்படக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித நடவடிக்கைகளால் ஏற்படும் புவி வெப்பமடைதலும் இந்த எல்னினோ நிகழ்வும் இணையும் நிலையில் எதிர்வரும் 2027 ஆண்டு உலக வரலாற்றிலேயே அதிக வெப்பநிலை பதிவாகும் ஆண்டாக அமையக்கூடிய வாய்ப்பு அதிகரித்துள்ளதாகவும் வானிலை ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.
சிங்கப்பூரிலிருந்து கனடாவின் டொராண்டோ நோக்கி பயணித்த விமானத்தில் இருந்து இலங்கையர் ஒருவர் தாய்வானின் சர்வதேச விமான நிலையத்தில் போலி கனேடிய கடவுச்சீட்டுடன் சிக்கியுள்ளார். தாய்வான் உள்துறை அமைச்சின் தேசிய குடிவரவு முகவரத்தின் தகவலின்படி குறித்த நபரின் கடவுச்சீட்டில் காணப்பட்ட சில முரண்பாடுகளை EVA ஹேர் நிறுவன ஊழியர்கள் முதலில் அவதானித்துள்ளனர். இதையடுத்து விமான நிலைய குடிவரவு அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் ஆவண பரிசோதனை மற்றும் அடையாள சரிபார்ப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த கனேடிய கடவுச்சீட்டு போலியானது என்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த நபர் தொடர்ந்து விமான பயணத்தை மேற்கொள்ள தாய்வான் அதிகாரிகள் அனுமதி மறுத்துள்ளனர். மேலும் அதிகாரிகள் அவரது ஆவணங்களில் காணப்பட்ட தகவல்களை சரிபார்த்ததுடன் கடவுச்சீட்டில் உள்ள பாதுகாப்பு அம்சங்களையும் ஆய்வு செய்து அதிலுள்ள தகவல்களை அவரது உண்மையான அடையாள தகவல்களுடன் ஒப்பிட்டுள்ளனர். விசாரணைகளின் போது தனது ஆவணங்களில் ஏதேனும் பிரச்சினைகள் உள்ளதா என்பது தொடர்பில் அதிகாரிகள் கேள்வி எழுப்பிய போது போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தியமை தொடர்பான தகவல்களை மறைக்க குறித்த நபர் முயற்சித்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் விசாரணையின் போது அவர் கேள்விகளுக்கு உரிய முறையில் பதிலளிக்கவில்லை என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதனையடுத்து சர்வதேச நடைமுறைகளுக்கு அமைவாக குறித்த இலங்கையர் மீண்டும் சிங்கப்பூருக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் காதல் தோல்வி காரணமாக இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. உயிரிழந்த இளைஞர் காதல் தோல்வி காரணமாக கடிதம் ஒன்றை எழுதி வைத்துவிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இறப்பிற்கு முன்னர் அவர் எழுதியதாக கூறப்படும் கடிதத்தில் என்ற தங்கம் பாவம், அவளை யாரும் தொல்லைப்படுத்த வேண்டாம் என குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் நெல்லியடி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் அதிரடியின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திடுங்கள்.